அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன்.
நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இன்றும் கூட ஒரு புதிய மாதம். இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு பாடல் என்னை பாடுவோம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இந்த புதிய மாதத்தில் நம்ம நிறைய அதிசயங்களை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம விசுவாசமாக இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. எல்லா தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. இளம் வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும்
வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. இந்த வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம். இந்த உன்னதமான தேவனை மனதார நாம் துதிப்போம். மனதார நாம் ஆண்டவரை ஆராதித்து இந்த ஜூன் மாதத்தின் 1ஆம் தேதியிலே தேவ சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை கண்ணோக்குவார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி சிறு கூட்டமாக இந்த இடத்துக்குள்ளே நாம் இருந்தால் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிருபையும் தயவையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறபடினால எல்லாரும் நீங்கள் மௌனமாக இராதபடி 5 மாதங்கள் கிட்டத்தட்ட 150 நாட்கள் உங்களை அப்படியே கண்ணின் மணி போல நடத்தினார். அதற்காக தேவ சமூகத்தில் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா, இயேசுவே எமக்கு நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டவரை மனதார ஆராதிக்க போகிறீங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிக்க போகிறீங்க. காணிக்க ஸ்டாண்டர்ட் ஆண்டவரே எமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே எமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே எமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா, ஹல்லேலூயா உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பேன். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பேன். சொல்லுமா? ஆமென். உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பேன். முழு மனதோடு நன்றி சொல்லுவேன், முகம் மலர்ந்து நன்றி சொல்லுவேன். சொல்லுங்க. முழு மனதோடு நன்றி சொல்லுவேன், முகம் மலர்ந்து நன்றி சொல்லுவேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே,
ஆத்துமாவால பலன் தந்தீரே, கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே, ஆத்துமாவால பலன் தந்தீரே, உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். சொல்லுங்க. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினால் அசைவுறாதிருப்பேன். அவருடைய பேரன்பு எல்லா அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பா இருந்தபடினால தான், அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்தபடினால தான், நம்மை நினைத்தபடினால தான் இன்னைக்கு நம்மை ஆசீர்வதித்து சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து தயவு கொடுத்து இன்னைக்கு நம்ம இந்த 1ஆம் தேதியிலே தேவ சமூகத்தில் அவரை துதிக்க ஆராதிப்பதற்கு அழைத்து வந்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கு. யாருமே மௌனமா இருக்கக்கூடாது. உங்க சத்தம் உங்களுக்கு கேட்டா போதும், கர்த்தர் அதை கேட்கிறார். எல்லா ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரை துதிகளினால ஸ்தோத்திரத்தினால, ஆண்டவரே நீங்க என்னை நடத்தின எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா, என்னை நடத்தின எல்லா விதமான அற்புதங்களுக்காக நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகத்துவம் உள்ள மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, வல்லமையுடையவரே, மகிமையுடையவரே, மகத்துவம் உடையவரே, மகாராஜாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, அன்புக்காக, தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகள், இரக்கங்கள், தயவு, அன்பு எல்லாவற்றிற்குமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செய்து முடிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரே உமக்கு நன்றி, யெகோவா நீசியே உமக்கு நன்றி, எல்சடாவே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா, கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் நிழலினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவருடைய எல்லா துதி பலிகளிலே ஒரு பிரசன்னத்தை கர்த்தர் உங்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு கிருபையை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு தயவை வைத்துக் கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இம்மானுவேலர் நீர் பரிசுத்தர், எல் ஷடாய் நீர் பரிசுத்தர், எல்ரோயி நீர் பரிசுத்தர், என்னை காண்பவர் நீர் பரிசுத்தர், என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் நீர் பரிசுத்தர், கைவிடா கண்மலையே நீர் பரிசுத்தர், கிருபையின் தேவனே பரிசுத்தர், இரக்கத்தின் தேவனே நீர் பரிசுத்தர்னு சொல்லி அந்த பரிசுத்தமான தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிழலினால் மூடி மறைக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும்
தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடு நான் ஆதலால் பயமில்லை. ஆயன் இயேசு ஆடு நான் ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். சாத்தான் பறிக்க முடியாது சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வன். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயை வைத்து தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயை வைத்து தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார் கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். அப்படியே நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஒரு 10 நிமிடம் மாத்திரம் கர்த்தரை நாம் ஆராதித்து வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் நிற்கிற இந்த கால்கள் 1ஆம் தேதி மாலையிலே தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிற உங்கள் கால்கள் இந்த மாதம் முழுவதும் உங்கள் கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த மாதம் முழுவதும் உங்கள் கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். இந்த மாதம் முழுவதும் உங்கள் கால்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு விரைந்து ஓடுகிற கால்களை கர்த்தர் மாற்றுவார். இந்த மாதம் முழுவதும் என் கர்த்தர் சில கிருபைகளை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் சில நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைக்க போகிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஆராதிப்பதற்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, சுகம் பலன் ஆரோக்கியம் நன்மைகளை கொடுத்து கர்த்தர் கிருபையை கொடுத்து தயவை கொடுத்து இரக்கத்தை கொடுத்து அபிஷேகத்தை உங்கள் மீது வைத்து எல்லா நுகங்களை முறித்து போட்டு எல்லா கட்டுகளை உடைத்து போட்டு நன்றி சொல்லுவதற்கு நீ ஒருவன் மாத்திரமாய் வந்தாய் என்று சொல்லி அன்று ஆச்சரியப்பட்ட அதே இயேசு கிறிஸ்துவானவர் இன்று உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். 5 மாதம் நீங்கள் பெற்றுக்கொண்ட எத்தனையோ நன்மைகளில நன்றி சொல்ல வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்று கர்த்தர் ஆச்சரியமாய் பார்க்கிறார். சில ஆச்சரியங்களை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தோம், செழிப்பான இடத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி கடந்த மாதத்துல நம்ம ஜெபித்தது ஆராதித்தது தியானித்த வேத வசனத்தின் நன்மைகளை எல்லாம் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை காணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக கர்த்தர் தயவு பாராட்டும்படியாக உங்க மத்தியில கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் தேவன் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு பலத்தோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வலியும் கைகளை தட்டி சத்தியமும் ஜீவனும் நானே. வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். சொல்லுவோமா? ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன், உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். சொல்லுமா, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வள்ளியும் சத்தியமும் ஜீவனும் நானே. சொல்லுங்க, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமென் ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே மகளே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன், ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை, ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய், ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். சொல்லுங்க, ஆறுகளை நீ கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய். வள்ளியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆமென். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமென். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. விலையேறப்பெற்ற இரத்தமே, விலையேறப்பெற்ற இரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. பாடுங்க, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஒரு ரத்தத்தின் அபிஷேகம், ஒரு ரத்தத்தின் வல்லமை,
இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமை. அப்படியே பாடிக்கொண்டே இருங்க. ஓ, ஒரு தேவ மகிமையின் ரத்தத்தின் அபிஷேகம் இந்த ஜூன் மாதத்துல உங்க வீடுகளில தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாபமான உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடினால எல்லா சங்கார தூதனுடைய கிரியைகள் எல்லாம் இன்று அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பொல்லாகார அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. எல்லா விதமான அந்நிய வல்லமைகள், உங்களை துன்பப்படுத்தின வல்லமைகள், பலவீனப்படுத்தின கிரியைகள், பலவீனப்படுத்தி சோர்வுக்குள்ள உங்களை நடத்தின எல்லா விதமான பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கிருபையினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மகிமையினால உங்க வீடுகள், உங்க எல்லைகளிலே தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க நிலைக்கால்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து சில ஆசீர்வாதமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு காணப்படும். ரத்தமே, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாள் இதுவே. ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே. நாம் ஒரு நிமிடம் மாத்திரம் தேவ சமூகத்தில் நீங்க தாழ்த்துவதற்கு அடையாளமா ஒரே நிமிடம் முழங்கால் படியிட்டு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி இந்த ஆராதனையை நீங்க நிறைவு செய்யுங்க. 1, இந்த 5 மாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லுங்க. அதுக்கு மாத்திரம் உண்மையா உங்க ஜீவனை, உங்க உயிரை, போக்குவரத்துகள், பிரயாணங்கள், வீட்டின் நேரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்தார். அதற்காக நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜீவனை பாதுகாத்தீங்களே, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நடக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும் என்னை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. 2வதாக, கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்ததற்காகவும், உங்கள் கைகளின் பிரயாசத்தை நன்றாய் சாப்பிட வைத்ததற்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. 3வது, நீங்க சொல்லக்கூடிய ஒரு உண்மையான நன்றி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் 5 மாதங்களில நீங்க பலவீனப்பட்டதும் உண்டு, சில நேரங்கள்லாம் ஆவிக்குரிய ரீதியாய், ஆத்தும ரீதியாய் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு. சில சோர்வுகள் வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை எல்லாம் அணைத்து அரவணைத்து அந்த சோர்விலிருந்து வெளியே கொண்டு வந்தாரே, அதற்காக நன்றின்னு சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபைக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தின் வாக்கு தத்தங்களை நான் இப்பொழுது தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக, தேவ மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் உட்காருங்க பார்ப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம்
கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த 6வது மாதம் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ வேதத்தில் சில காரியங்களை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, சில குறைவுகள் ஆண்டவர் ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்திற்காக. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு, முதல்ல மனுஷனுக்கு எது குறைவு வரும்? மனுஷனுக்கு வரக்கூடிய குறைவுகள் என்ன? இல்லை, எங்களுக்கு குறைவுங்கிறது எங்கள் வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. நாங்கள் குறைவுங்கிறது எங்களுடைய பரம்பரையிலே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷம். குறைவு, எதெல்லாம் குறைவு வரும்? பலவீனம் ஒரு குறைவு. அடுத்த குறைவு பொருளாதாரம், அதுதான் ரொம்ப முக்கியம், அது ஒரு குறைவு. வேற சந்தோஷம், அதுதான் ரொம்ப முக்கியம், அது குறைஞ்சு போகுது இன்றைக்கி நாட்டில். மனுஷன் பார்த்திங்கன்னா என்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் சமையல் பண்ண ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து ப்ரெஷராகவே தான் இருக்கான், ரிலீஃபாக இல்லை. அந்த நாட்களில் விறகெல்லாம் வச்சு அடுப்பில் பானையை வச்சு அது அழகாக சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. அடுப்பில் சோறை போடுறதுக்குள்ளே அப்படியே அது ஒலை கொதித்து சோறு ரெடியானதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காய்கறியெல்லாம் கட் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் கட்டி பண்ணி சுத்தம் பண்ணி ஒவ்வொரு டப்பாவில் போட்டு 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 ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த காய்கறி கட் பண்ணுறதும் பாத்திரம் கழுவுறதும் தான் பெரிய வேலை. சமையல்லாம் ஈஸி தான், அரிசி வச்சோடனே ஒரு 10 நிமிஷத்தில் விசில் வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி சந்தோஷம் ரொம்ப குறைவுபடுது, அப்படி தானே மனிதனுடைய வாழ்க்கையில்? அப்போது சந்தோஷங்கள் குறைவுபடுது. வேறு என்ன? அது ரொம்ப முக்கியம். சமாதானம் குறையுது. திடீர்னு ஏதோ ஒரு துக்க செய்தியை கேட்டாலோ, ஒரு தேவையில்லாத செய்தி கேட்டாலோ என்ன ஆகுது? சமாதானங்கள் குறைவுபடுது, சஞ்சலம் வருத்தம் உண்டாகுது. வேறு என்ன குறைவு? மன அமைதி. இப்படி நிறைய குறைவுகளை நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லிகிட்டே போகலாம். திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கி வச்ச மளிகை சாமான்கள் குறைய ஆரம்பித்த உடனே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை. குறைவு ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுது? அப்போது இன்றைக்கி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சில குறைவுகளோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கலாம். ஆனால் சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆசீர்வாதமாக மாறப்போகுது. இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம், சில குறைவே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான். ஆமாம், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சுருக்கமாக, சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சரியா? முதல்ல ஒரு குறை, குறைவுகள். அப்போ சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். இந்த குறையெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அது என்ன குறைவு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சில குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8:11 ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்து, இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டாங்க. கவனிங்க, இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த குறைவு வரணும்னு சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை பேருக்கு விரும்புகிறீங்க? பூமியிலே ஜலம் குறைந்து போயிற்று என்று அதனாலே அவன் அறிந்து கொண்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நோவா காலத்தில் பெருமழை, பெரும் வெள்ளம், ஆழத்திலிருந்து நீரூற்றுகள், பூமியின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஜலம் பூமிக்கு மேலா, மலைகளுக்கு மேலா
அப்படியே நின்று கொண்டு இருக்கிறது. இனி அவங்க ஒரு பூமியை பார்க்கணும், ஒரு நிலப்பரப்பில் இருக்கணும். எத்தனை நாள் தண்ணியிலே மிதந்துக்கிட்டு இருக்க முடியும்? தண்ணியிலே மிதந்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அனுப்புனது என்னது? நோவா முதலே புறாவை அனுப்பிட்டாரா? ஆமாம், முதல்ல அனுப்புனது காகம். அந்த காகம் எப்படி இருந்துச்சு? வருகிறதும் போகிறதுமா இருந்துச்சு, போக்கும் வரத்துமா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு சபையிலையும் அப்படி தான் நிறைய காகங்கள் உண்டு. காகங்கள்னாலே ஆசீர்வாதம் தான், புரியுதா? நம்ம எல்லாம் காகம் வந்து கள்ள பிராணி பறவை அப்படின்னு நினைக்கிறோம். அது போக்குவரத்துமா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வசனம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்து கொண்டிருந்த துன்மார்க்கரை கண்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய முடிவு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறதில்ல. அப்போ சில காகங்கள் போக்குவரத்தோடு இருக்கும். ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஒரு காகம் தேசத்தில் பஞ்சம் குறைவு வந்துட்டு சரியாக வேலையை செய்யுது. என்ன பண்ணுச்சு? அப்பத்தையும் இறைச்சியும் கரெக்டாக கொண்டு போய் கொடுக்குது. காகங்கள் ஆண்டவர் வந்து பாருங்கள், காகங்களுக்கு கட்டளை இட்டார் அப்படின்றது. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன். மாம்சம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தேவன் கர்த்தர் தான். புறாவாக இருக்கலாம், கிளியாக இருக்கலாம், எந்த இதாக இருந்தாலும் சரி. எங்கள் வீட்டுக்குள்ளே எதேச்சியாக 2 விருந்தாளி, 2 இல்லை 3 விருந்தாளியா 4, முதல்ல ஒரு விருந்தாளி வந்தாங்க, 4 விருந்தாளியை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக சொன்னாலும் போக மாட்டுக்காங்க. எங்கள் வீட்டில் என்னென்னவோ பண்ணி பார்க்காங்க. என்ன விருந்தாளி? ஏற்கனவே ஒரு விருந்தாளி இருக்குது, அந்த விருந்தாளியை வெளியில் போட்டிருக்கோம். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் என்ன பண்ணுது? நாய். இப்போ அதை விட்டுருங்க. இப்போ வந்து பூனை. அது வந்து பார்த்திங்கன்னா அது நிறை மாதமாக வந்து 4 குட்டி போட்டுட்டு, 3 குட்டியா? 3 குட்டி. அப்புறம் அது பார்த்தா, குட்டியை பார்த்தா யாருக்கு தான் பாவம் இல்லாமல் இருக்கும்? ஆண்டவரும் சில நேரத்தில் நம்மளை பார்த்து பாவப்படுவார் போல இருக்குது. அல்லேலூயா. பூனை குட்டி மேலே நம்ம பரிதாபப்படுற மாதிரி. எங்கள் வீட்டம்மாவுக்கு தான் ரொம்ப இறக்கம். ஒரு நேரம் திட்டுனா கூட எங்களுக்கு இருக்கிற டீயிலேருந்து பாலை ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் பால் ஊற்றாதீங்க, அது பால் ஊற்றுனா வந்துடும், என்னென்னவோ சொல்லி தண்ணியை ஊற்றி விடுங்க அப்படிங்கிறாங்க. அது போகிற மாதிரி போகுது, கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு மீயாவுங்குது, போகவே மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்குள்ளே. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அந்த மாம்சமான யாவருக்கும். அப்போ நான் இன்றைக்கி யோசித்து பார்த்தேன், இன்றைக்கி காலையில் காணோம், அப்புறம் சாயங்காலம் சத்தம் கேட்குது. எங்கள் வீட்டம்மா இது போக சொன்னால் போகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி, எங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த உணவு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வருது. அது கண்டிப்பாக கிடைக்கிது, பார்த்துடுங்க. அதுக்கு பால் கிடைக்கிது, எல்லாம் கிடைக்குது. அப்போ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி, மிருக ஜீவன்களுக்கு கூட நீங்கள் வேதத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, புல் பூண்டுகள் குறையும் பொழுது அதை முளைக்க பண்ணுகிறாராம். யோவேல்ல ஒரு வசனம். அப்போ இந்த இடத்துல நம்ம தியானித்தோம், ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறிந்து கொள்ளும்படி என்ன பண்ணியிருக்கிறா, அந்த புறாவை வெளியே விட்டான். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தார். அப்போ ஜலம், இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஜலம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்தையே அழிப்பதற்காக வந்த ஒரு போராட்டத்தின் ஒரு ஜலம். உலகமே அழிஞ்சிட்டு, எல்லா மிருக ஜீவன்கள் அழிஞ்சிட்டு, நோவா பேலையில் இருக்கிற 8 பேர், நோவா பேலையில் இருக்கிற ஜோடியான மிருகங்கள் மட்டும்தான் காக்கப்பட்டுச்சு. ஆனால் பாருங்க, அந்த தண்ணீர் வற்றி போகவே இல்லை, அது குறைந்து போயிச்சான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது குறைஞ்சி போகணும். உங்களோடு போராடின போராட்டம் குறைஞ்சி போகணும். குறைஞ்சி வற்றி போயிடணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வரட்டும்? மனிதர்கள் மூலமாக போராட்டம் வருதா? சாத்தான்கள் மூலமாக போராட்டம் வருதா? பிசாசு மூலமாக போராட்டம் வருதா? பலவீனத்தின் நிமித்தம் போராட்டம் வருதா? குறைஞ்சி அது வற்றி போயிடணும். இன்னைக்கு முதல் ஆசீர்வாதம் அதுதான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் சில அனுமதிக்கிற குறைவு, அப்போ அந்த போராட்டத்தின் ஜலம் அப்படியே வற்றி போக பண்ணினார்.
அந்த வற்றி போவதுக்கு ஆண்டவர் சிம்பிளாக என்ன பண்ணார்? காற்றை வீச பண்ணினார். நீ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு தண்ணி வற்றி போகணும்னா ஒன்றா நல்ல வெயில் அடித்து வெயிலில் ஆவியாக போகணும். ரொம்ப வெயில் அடித்தா என்ன ஆகும்? அது ஏற்கனவே பேல உயரத்தில் அரராத்து மலையில் இருக்குது, கூட கொஞ்சம் ஹீட் ஆகிடக்கூடாது இல்லையா? ஆண்டவர் அதனால் நல்ல காற்றை வீச பண்ணி ஜலத்தை வற்றி போக பண்ணுகிறாராம். அப்போ இந்த காற்று வீசப்படுகிறது என்பது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் வரணும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் வரணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஆதியாகமத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆதியில் தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அசைவாடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தினுடைய ஜலத்தை எல்லாம் கர்த்தர் வற்றி போக பண்ணுவார். உங்கள் இன்றைக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் இன்றைக்கி காலையிலே ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 3 மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணி வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு, அப்போ ஆண்டவர் சொன்னார், நிறைவுகளை குறித்து தான் நான் வசனத்தை எடுத்தேன். ஆனால் இங்கே வந்தவுடனே ஜனங்களுக்கு நான் கொடுக்குற சில குறைவுகள் கூட ஆசீர்வாதம், அதெல்லாம் குறையணும். உங்கள் வாழ்க்கையில் குடிக்கிற தண்ணி குறைஞ்சி போகிறத சொல்கிறல, உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி போராட்டம் எனக்கூடிய ஒரு ஜலம், பூமியை அழித்த அந்த ஜலம். சில நேரங்கள் நம்ம சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையை அழிக்க பார்க்குது. சில நேரத்தில் சில போராட்டங்கள் வந்தவுடனே நம்ம சோர்ந்து போகிறோம். இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோமே, இவ்வளோ ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துட்டோமே, இவ்வளோலாம் நம்ம கொடுத்துட்டோமே, இன்னும் எங்களுக்கு நன்மை நடக்கலையேன்னு சொல்லி ஒரு சோர்வு வந்துடுது. அதுதான் அந்த போராட்டம். இப்படிப்பட்ட சோர்வுகளை கொண்டு வரக்கூடிய போராட்டத்தின் ஜலம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் குறைந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பாப்பா, இந்த மாதத்தில் எல்லா போராட்டத்தினுடைய ஜலங்கள் எல்லாம் கர்த்தர் குறைந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 16. சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யாத்திராகமம் 16:18 நல்லா நிறுத்தி நிதானமாக வாசிங்க. பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அல்லேலூயா. அதனால் இந்த வசனத்தின்படி கொஞ்சமாக சேர்த்தவனுக்கும் குறைவு இல்லையா? கொஞ்சம்தான். அல்லேலூயா. கொஞ்சமாக சேர்த்தவனுக்கும் குறைவானது இல்லை. நீங்கள் இந்த யாத்திராகமம் 16, 17, 15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னா பொழிந்த காரியம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. என்ன கட்டளை கொடுக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் மன்னா உங்களுக்கு வராது. நீங்கள் முந்தின நாளே என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுப்பார். அந்த ஓய்வு நாளுக்காக ஆயத்தமாகி சேர்த்தவனுக்கு மாத்திரம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எடுத்தாலும் அது குறைவாக இருக்காது, அதிகமாக எடுத்ததுனால அவனுக்கு மிச்சம் இருக்காது. இது எதை குறிக்குது? ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனங்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சிலர் பாருங்கள், அந்த ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறி மறுநாள் கொஞ்சம் சேர்த்து வைப்பாங்க. அது என்ன ஆகும்? பூச்சி பிடிச்சிடும், கெட்டு போயிடும். அப்போ ஆண்டவர் அடுத்தபடியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு அந்த பரிசுத்த ஓய்வுனால உண்மையும் உத்தமமாய் ஆராதிக்கிறவர்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் கொஞ்சமாக இருக்கும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கி குடும்பம் நடத்துகிறவங்களும் இருக்காங்க. 1 லட்ச ரூபா குடும்பம் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. புரியுதா? அம்பானி அதானி போன்ற பணக்காரர்களுக்கும் எத்தனையோ 1000 கோடி கடன்கள் இருக்கிறதா நான் இது படித்தேன் செய்தியில். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வருமானம் கொஞ்சமாக இருக்குது. நான் கோயம்புத்தூருக்கு 98 வந்த பொழுது 1200 ரூபா சம்பளம். அந்த 1200 ரூபா சம்பளத்துலேயும் கர்த்தர் என்ன பண்ணார்? நடத்தினார். திருமணமானதுக்கு அப்புறமும் நடத்தினார், இன்று நடத்தினார், நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா.
திடீர்னு நம்ம சர்ச்சுக்கு வாடகை கொடுக்கறது, கரண்ட் பில், எல்லா காரியமும் வந்து பார்த்திங்கன்னா பயமாக தெரியும். ஐயோ இந்த மாதத்தில் எப்படி இதை செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்து. ஆனால் பாருங்க, தேவன் வந்து கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவே இல்லையா. அப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே கொஞ்சம் வருமானத்தோடு ஆலயத்துக்கு உண்மையாக வர்றவங்க, சிலர்லாம் கொஞ்சம் வருமானத்தில் உண்மையாக கொடுத்துட்டு அதிக வருமானம் வந்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு கஷ்டமாயிருது. இது மனிதர்களுடைய இயல்பு. நம்ம சபையில் உள்ளது நான் சொல்லலை. கொஞ்சமாக இருக்கும்போது அவங்க உண்மையாக அந்த கொஞ்சத்தில் கொடுக்குறாங்க. அந்த கொஞ்சத்து உண்மையை தான் கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் கொஞ்சத்தில் கொடுத்ததை பார்த்து தான் கர்த்தர் அன்றைக்கி ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்கள் கொஞ்சமாக இருக்கும் பொழுது கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு கொடுத்தது அதெல்லாம் கணக்கு வச்சு தான் சில நன்மையாக, சில ஆசீர்வாதமாக, சில சுகமாக, சில பலனாக கர்த்தர் கொடுக்குறார். நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய சமூகத்தில் கொடுக்கறது எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைக்கிறார். அப்போ இன்றைக்கி நான் உங்களை மறுபடியும் நான் ரெண்டாவது ஆசீர்வதிக்கிற காரியம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வருமானங்கள் அது குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாக இருக்கும் பொழுதும். அப்போ நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும், கொஞ்சம் வருமானம் தான் இருக்கலாம், ஆனால் அந்த கொஞ்சம் வருமானத்துலேயும் உங்களை மனரம்யமாக உங்களை சாப்பிட வைத்து, மனரம்யமாக கர்த்தருக்கு கொடுக்க வைத்து, மனரம்யமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ மூணாவது ஒரு கொஞ்சத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தியானிக்க போகிறோம். அதை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருந்தார்னா நிச்சயமாக குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் குறைவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்கள் கூட இருந்தாலும் குறைவு இருக்கும். ஆனால் அந்த குறைவில் கூட இருந்து தான் அதை நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். கணவர் கல்யாண வீட்டில் தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றுவதற்கு முன்பதாக திராட்சரசம் குறைவுபட்டுட்டு அந்த குறைவு வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த சம்பவத்தை ஆண்டவர் 2026 வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து செஞ்ச அந்த முதல் அற்புதத்தை நம்ம இன்றைக்கி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இல்லையா? அப்போ குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில், அப்போ சில குறைவுகளோடு தான் உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை 40 வருஷம்னு போட்டிருக்கு. நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சமாக ஏற்றுக்கொண்டு 10 வருஷம் இருக்கலாம், 12 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், 50 40. அப்போ எத்தனை வருடம் இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இன்றைக்கி வீட்டில் போய் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறைவு அப்படின்னு எழுதுங்க, லிஸ்ட்டை போடுங்க. முதல்ல உங்கள் சம்பளம் குறைவாக இருக்குது, ஆண்டவரே இவ்வளோ தான் என் காட்டுறவருக்கு வருமானம் இவ்வளவு தான், வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இந்த குறைவு தான் அப்படி சொல்லி இந்த குறைவுகளெல்லாம் எழுதிட்டு நல்லா கீழே பெரிய எழுத்தில் எழுதுங்க, இந்த குறைவுகளெல்லாம் என்னோடு கூட இருந்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லி. எத்தனை குறைவு வந்தாலும் அந்த குறைவுகளில் அமிழ்ந்து போகாதபடி, ஒளிந்து போகாதபடி, அந்த குறைவுகள் அழிக்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார், நடத்தி இருக்கிறார். அப்போ நீங்கள் சொல்லணுமா, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சில குறைவுகளெல்லாம் இருக்குது, அந்த குறைவை சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் என் குறைவு தான், என் வாழ்க்கையில் எனக்கு என்னது குறைவு தான், ஆனால் இந்த குறைவின் மத்தியில் நீங்கள் என்னோடு இருந்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அந்த குறைவு உங்களை ஏதாவது சில நேரங்களில் அந்த குறைவுகள் நிமித்தம் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், துன்பப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்கிறேன், இன்று முதல் கர்த்தர் இன்னும் இந்த குறைவுகளில் கூட இருந்த கர்த்தர் இந்த வசனம் தொடங்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. வருகிறார்னா என்ன காலம்? கூட இருக்கிறார், நிகழ்காலம்னு அர்த்தம்.
தமிழில் இலக்கணத்தில் சொல்லுதாங்க, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். வருகிறார் அப்படின்னா எல்லா நாளும் தான். அப்போ கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் சில வசனங்களை நான் தியானித்து வச்சுருந்தேன். வர்ற நாட்களை நம்ம தியானிப்போம். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தையும் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண்கள், அப்படி சொல்லணும், கண் அல்ல கண்கள், சொல்லுங்க, அவன் கண்கள் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் என்ன பண்ணவில்லை, குறையவும் இல்லை. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடுக்காக நம்ம கண்ணாடியெல்லாம் போடுறோம். அப்படியே இதில் கண்கள் இருக்குது பைபிள் ஆப்பில். அப்படியா, சரி சரி. இப்போ ஓகே, இந்த பைபிள் ஆப்பில் கண்கள்னு போட்டிருக்கான். ஓகே ஓகே, சூப்பர். ஆமாம், அதனால் இதில் அப்படி போட்டிருக்கு, கண்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ அவன் கண்கள் இருள் அடையவே இல்லையா. அல்லேலூயா. அவனுடைய பார்வை என்ன பண்ண முடியல, அவனுடைய கண்கள் இருள் அடையல, அவன் பலன் என்ன பண்ணலை, குறைவுமே. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஏன் இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார்? கரெக்டாக பதில் சொல்லுங்கள். இப்போவே 100 ரூபா பதில் கொடுக்கு. 100 ரூபா நான் உங்களுக்கு உடனே இது கொடுக்குறேன், பரிசு கொடுக்குறேன். அதாவது மோசேக்கு இந்த கண்கள் இருள் அடையவும் இல்லை, அவன் பலவன் குறையவும் இல்லை. ஒரே காரியம்தான். சரி, நல்லா கை தட்டுங்க. இதுவும் நல்ல பதில் தான். அதாவது அவங்க சொன்ன என்ன காரியம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சில ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் இந்த ஜனங்களை அழித்து போடுவதற்காக என் கையை நீட்ட போகிறேன், நீ என்னை தடுக்காத அப்படிம்பாரு. அப்போ போய் அவர் பரிந்து பேசுவார், ஆண்டவரே இந்த ஜனத்தை வனாந்திரத்தில் கொண்டு அழிச்சு போட்டீங்கன்னு சொல்லி உலகம் பேசுமே, அப்படின்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் ஏன் ஒருத்தனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆமாம் கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிப்பார். உண்மையிலே அதான் இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் மனிதர்களுக்காக. நல்ல பதில் தான். அடுத்தல ஏன் பலன் குறையல? சோறு செடி இல்லையா? முடிச்சிருந்த என்ன சொல்லுங்க சிஸ்டர். முகமுகமாக தரிசித்தார், உண்மையுள்ளவனா இருந்தான். நீங்கள் சொன்ன எல்லா பதிலும் கரெக்டு தான், அதில் தப்பெல்லாம் இல்லை. ஆனால் ஒரே காரியம் நான் சொல்கிறேன், அவன் அந்த மலையில் ஏறி போன அனுபவத்தில் இருந்தான். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். மலையில் எப்படி ஏறி போனான்? நல்லா கேட்டுக்கிடுங்க. ஏன்? அதுக்கு முன்னாடியே அவன் ஏறி போயினான். எப்படி தெரியுமா? கவனிங்க, நான் சொல்கிறத புரியுங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏறி போய் ஆண்டவரிடத்தில் போய் கட்டளைகளெல்லாம் பெற்றுட்டு வந்துட்டான். கர்த்தரே எழுதி கொடுத்த கட்டளைகளை எழுதி கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு வந்துட்டான். கீழே பார்க்கான், என்னை என்று வேறு தெய்வர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லி அங்கே மேலே கட்டளை எழுதிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கோயில் கூட நடக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னை என்று வேறு தெய்வம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் மேலே மோசேட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கீழே இங்கே ஆரோன் மூக்குத்தி கம்மல் செயின் எல்லாத்துலேயும் கண்ணுக்குட்டி ஆடி பாடி அப்படியே நடக்குது. நான் சில நேரத்தில் இப்போ நம்ம இந்த கோயம்புத்தூரில் இப்போ நிறைய கோயில்களில் நடக்கிற விழாவை பார்க்கும்போது எனக்கு அது ஞாபகம் வரும், இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படின்னு நினைப்பேன். சரி, இது நடந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அடுத்தால அவன் என்ன பண்ணுவான், கோபத்தில் அதெல்லாம் உடைச்சி போட்டுருதான். உடைச்சி போட்ட உடனே இனி இந்த ஆண்டவர் வேண்டாம், ஒன்று வேண்டாம், இந்த ஜனம் வழங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்மாற்றத்துலையோ பின்வாங்கவுமே இல்லை. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுதார், இனி நீயே கற்பலகைகளை உருவாக்கிக்கிட்டு வா அப்படிங்கிறார். இப்போ அன்னைக்கு வெறுங்கையும் வீசின கையுமா போனவன் கற்பலகைகளோடு இன்னைக்கு மேலே மலையில் ஏறுறான். அந்த கற்பலகையில் ஆண்டவர் சொல்ல சொல்ல அவன் எழுதுறான்.
இதுதான் இதில் எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் கீழ்ப்படிந்தது தான். இன்னைக்கு அதுதானே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு அதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கீழ்ப்படிதல் தான் உங்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். நீ நல்லா தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்போ நேற்றைய தினத்தில் அருமையான ஐயா விக்கிறார் மோகன் சிலாசரஸ் ஐயா, பழைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கான ஒரு காரணம், யூடியூப் போட்ட உடனே அந்த வீடியோ தான் வருது, வந்துக்கிட்டே இருக்குது. யூடியூப் போட்ட உடனே மதுபானத்தை குறித்து பேசுகிறார். குடியை கெடுக்கும்னு அந்த பாட்டிலில் எழுதியிருக்கு. கீழ்ப்படுகிறாங்களா? அல்லேலூயா. அதில் ஒரு பாயிண்ட் சொன்னார் பார்த்துடுங்க. இந்த மதுபானத்தினால எத்தனையோ கணவனை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க இருக்காங்க. எத்தனை பேரை நாங்கள் சொல்ல முடியும். இதை சொல்லும்போதே நான் வீட்டில் சொன்னேன்ப்பா, இவங்க பாரு இன்னைக்கு தாயில்லாத பிள்ளைகள் இருக்காங்க, கனவில்லாதவங்க இருக்காங்களே. எனக்கு ரொம்ப இந்த பழக்கத்தை கொடுத்து அந்த நாட்கள்ல இருந்து, ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல இருந்தே பாரம் தான். இன்றைக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். தேவ சமூகத்தில் ஒரு மாற்றங்கள் வரணும். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போ ஏன் மோசைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா, அவன் உடைச்சிட்டான், தவறு பண்ணிட்டான். நான் எழுதி கொடுத்ததை நீ உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தண்டிக்கலை, மறுபடியும் அவனை மன்னிச்சு கூப்பிடுதார். மறுபடியும் மலைக்கு வா அப்படின்னோடனே அவன் மறுபடியும் கீழ்ப்படிந்து போகிறான். அப்போ நீங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் நம்ம ஜெபிக்கிறதும் எதிர்பார்க்கிறதும் நடக்காட்டால் கூட நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் அவருடைய ஆசீர்வாதம். நீங்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் 120 வயது வரைக்கும் உங்களுடைய கண்கள் இருளடையாது, உங்களுடைய பலன் குறையாது. அந்த மலையில் அதிகாலமே ஏறி போன அனுபவம் எதை குறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனுதினமும் தேடுகிற அனுபவத்தையும், கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும், கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார்றதையும் குறிக்கிறதா இருந்தது. அப்போ நீங்கள் தேவ சமூகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தாலும் சரி, 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துக்கு வந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வச்சு தான் உங்களுக்கு பலனை கூட்ட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். தொட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, ஆண்டவரை ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாலை நேரத்தில் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவீராக. தேவ கரமும் தேவ பிரசன்னமும் தேவ வல்லமையும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமா ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் உங்களுக்கு புதிய மாத